ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். ஆப்பிளை விடுதான் போட்டிருக்க ட்ரெஸ் என்னோடதுன்னு ரஜினி செந்தில் காமெடி பார்ப்போம்ல, அதை மிஞ்சி போச்சு போங்க. இது புசாவல்லேருந்து காட்னி போகிற 19013 எக்ஸ்பிரஸ்ஸு. காலையில் 11:15 புசாவலில் புறப்படும். அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு காட்னி போய் சேர்ந்துடும். S7 ரிசர்வ்டு கோச்சோட நிலைமை என்னன்னு போய் பார்ப்போம் வாங்க. இதுதான் S8 பர்த்து. ஒருத்தன் கைத்தில் தொங்கிட்டு இருக்கான் பாருங்க, நான் தான் சரியாக கவனிக்கலை, துண்டில் தொங்கிட்டு இருக்கான். ஆனால் அவனோட பர்த்து தாங்க அது, தட்கலில் போட்டது. என்ன கீழே பூரா இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு பார்க்குறீங்க, எல்லாமே வித்தவுட்டு அன்ரிசர்வ்டு டிக்கெட் தான். 3வது பர்த்து தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு 6வது பர்த்தில் இருக்கவனை வாசிக்கிட்டு இருக்கான். கீழே 7 பேர் படுத்து கிடக்கிறான். எவனும் எழுந்திரிச்சு எங்கேயும் போக முடியாது. இங்கே இந்த நிலைமை இருக்க பாத்ரூம் பக்கம்லாம் என்ன கெதியாக இருக்கும்னு தெரியல. சைடு ஒரு 14ஆம் நம்பர் பர்த்தில் இருக்கிறவர் யார்கிட்டையோ ஃபோன் பண்ணி புலம்பிகிட்டு இருக்காரு. அவர் கால் மாட்டில் 2 பேர் உட்காந்துருங்க, அந்த ஆளால் காலை நீட்டவும் முடியல, மடக்கவும் முடியல. எங்களுக்கு தொட்டி கட்டுற மாதிரி அப்பர் பர்த்தில் ஒரு பேர் தொட்டி கட்டி அதில் உட்காந்துக்கிட்டு சைடு அப்பரில் வாச்சிட்டு உட்காந்துருக்கான். இப்படிதான் இந்த ஐடியாலாம் வருதோ இவங்களுக்கு தெரியல. நிற்கிற பயிலுக்கு ஏதாவது ஒரு ரிசர்வ்டு பையனை எழுப்பி விட்டுட்டு சாமர்த்தியமாக இடம் பிடிக்க தெரில. இங்கே ஒரு பேர் புடவையில் தொட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஹை ஸ்பீடில் ஃபேனை வச்சுட்டு ஹாயாக படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. இவங்களுக்கெல்லாம் எப்படி தூக்கம் வருதுன்னே தெரியலையே. சாமியார் காவி வெட்டியில் ஒரு தொட்டியை கட்டி அதில் படுத்து போயிட்டு இருக்காரு. ஒருத்தன் மிடில் பர்த்திலே சாமர்த்தியமாக உட்காந்துக்கிட்டு 8th பர்த்தில் காலை நீட்டிகிட்டு இருக்கான் பாருங்க. இந்த கோச்சில் ரிசர்வ் பண்ணி போன பையன் ஒரு பதிவு போட்டார் ட்விட்டரில். மிசாப்பூர் ஆர்பிஎஃப்பும் உதவி பண்ணலை, பிரயாக்ராஜினுடைய ரயில்வே அதிகாரிகளும் உதவி பண்ணலை, மகா மட்டமான பயணம் எதுன்ட்டார். தொட்டிலில் படுத்துட்டு போனவன் பெஸ்ட் ஜேர்னின்ட்டான். இந்த பயில ரிசர்வ்டு பயணிகள்கிட்ட ரிசர்வ் பண்ணது நீங்கள் தான், யார் இல்லைன்னு சொன்னா அப்படின்ட்டானோ. எனக்கு வேற வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, தொட்டி கிட்ட ஒரு வேட்டி எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.